வணக்கம். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா கார் ஓட்டிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்களுக்கு கார் செகண்ட் ஹோம் மாதிரி. கார்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்போம். சாப்பாடு, லஞ்சோ, மத்தியானம் ஆனா லஞ்சு, ஈவினிங் ஆனா ஸ்நாக்ஸு, அது மாரி எடுத்து போட்டுட்டு நாங்க எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிடுவோம். அப்போலாம் டிரைவ்-இன் தியேட்டர், டிரைவ்-இன் ஹோட்டல்ஸ் அதெல்லாம் ரொம்ப பாப்புலரா இருந்தனால, அங்க டக்கு டக்குன்னு டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிளாஷ் பண்ணி டான்ஸும்போது டிரைவ்-இன் மூவியில அந்த பாட்டுக்கெல்லாம் நாங்க நெறைய ஆடியிருக்கிறோம். சாப்பாடு, ஷீட்ஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, ஷீட்ட விரிச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அங்க ஸ்டூல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, எல்லாம் உட்காந்துட்டு, படுத்துக்கிட்டு, ஆடிட்டு, போயிட்டு பாடி பார்த்துட்டுருக்கிறோம், இருந்திருக்கோம். பீச்சுக்கு போய் அந்த மாரி பண்ணியிருக்கிறோம். கோவில் எல்லா இடத்துக்கும் நம்ம போய் இந்த மாரி தான் பண்றோம். கார் எங்களுக்கு ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி இருந்தது. நான் கத்துக்கிட்டது அம்பாசிடர் கார்லயும், ஃபியட் காரு, எலகன்ட் ஃபியட் அந்த மாரி கார்கள்ல தான். அப்பா அம்பாசிடர் கார் ஒயிட்ல தான் வாங்குவாங்க. அதுவும் ஃபேன்சியா 1, 2, 3, 4 அந்த நம்பர் தான் வாங்கிப்பாங்க. அப்பா எப்பவும் அப்போ இந்த ஹேண்ட் கியர் தான் போட்டு பழகினோம். அதுக்கப்புறம் ஃப்ளோர் கியர், இப்போ ஆட்டோமேட்டிக். இப்போ கியர்னா என்னன்னே தெரியல யாருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல டிரைவரே தேவையில்ல. அதுவும் வந்துருச்சு. ஒரு வாட்டி நான் இந்த ஆப்போசிட்ல வர குட்டி லாரி அவரு தான் தப்பு பண்ணாரு. அவரு தான் ரோட கட் பண்ணி வந்துட்டாரு. ஆனா நான் என்னோட லேன்ல தான் போயிட்டு இருக்கேன். அவர் கட் பண்ணி உள்ள வந்திருக்காரு. அவர் அந்த மாரி கிட்ட வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டத்துல என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனோனே கியர் கரெக்ட்டா இருக்கான்னு கீழ குனிஞ்சு பார்த்தேன். பார்த்துட்டு திருப்பி எடுக்கிறதுக்குள்ள அவரு, "என்னம்மா கியர் தேடுறியா?" அப்படின்னாரு. அங்கேயே சிரிச்சுட்டேன் அவர பார்த்து. அவரும் சிரிச்சுட்டே போயிட்டாரு. இந்த மாரி அப்போலாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. இப்போலாம் கன்னா பின்னான்னு கத்துறாங்க, திட்டுறாங்க. நீ தான் இறங்கி அடிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஏன் இவ்வளோ முரட்டுத்தனமா இருக்காங்கன்னு புரியல. எல்லாத்துக்கும் கைய இப்படி காட்டி எல்லாம் கோவம் வருது. அப்புறம் ஒரு வாட்டி ஹைகோர்ட் கிட்ட நோ பார்க்கிங் அது. எனக்கு தெரியாது நெறைய கார் இருந்தது. நான் அங்க நிறுத்திட்டேன். போலீஸ் லாக் போட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு நான் பின்னால ரிவர்ஸ் எடுத்துட்டேன். எனக்கு அது தெரியாது லாக் போட்டது. நான் பின்னால கார எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா மூவே ஆகல. ஏதோ கல்லு வச்சு அமிக்கிற மாரி இருந்தது. அப்புறம் இறங்கி பார்த்தா லாக் போட்டிருக்கு. பின்னால சுத்துற அளவுக்கு மட்டும் வந்துருச்சு. கார் பின்னால போயிருக்கு. அதுவும் நடு ரோட்ல நிக்குது. டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த விண்ட்ஷீல்ட்ல அந்த நம்பர் அந்த நோட்டீஸ் வச்சிருந்தாங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. அவங்க டோ லாரி வரதுக்கு இடமே இல்ல. அந்த கீ எடுத்துக்கிட்டு பைக்கா கிராஸ் பண்ணி இங்க எடுக்கும்போது லாக் எல்லாம் எடுத்தாரு. எடுத்துட்டு போங்கம்மா அப்படிங்கிறாரு. எவ்வளோ சார் ஃபைனா? நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு டிராஃபிக் கிட்டத்தட்ட என் பையன் கார் ஓட்டும்போது, "அந்த கார ஓவர்டேக் பண்ணு" அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், "இது வீடியோ கேம் இல்ல. இப்படிதான் ஓட்டணும்" அப்படின்னு. என் கணவர் யாராவது ஒரு பொண்ணு ஓவர்டேக் பண்ணிட்டே ஏதாவது சிக்னல் ஹே அப்படின்ற மாரி காட்டிட்டு போயிட்டாங்கன்னா, அவ்வளோதான். அவங்கள சேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ற வரைக்கும் விட மாட்டாரு. கூட இருக்கிறவங்கலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கந்த சஷ்டி கவசம்லாம் படிச்சுட்டு, நான் இறங்கிர்றேன். என்னை இறக்கி விட்டுரு. நான் உருண்டாவது போயிடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலி மொத்தமும் இங்க தான் இருக்கு கார்ல அப்படின்னு. அம்பாசிடர்லேருந்து, ஃபியட்லேருந்து, எலகன்ட் ஃபியட்லேருந்து, மாருதி, டாடா சியாரா, ஆல்டோ வரிசையா நெறைய கார்லாம் ஓட்டுனோம். இப்போ இருக்கிற கார்லாம் ஃபேன்சியா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. அழகா இருக்கு. இந்த கார்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச நம்ம கருத்தினன் சித்தருக்கு நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த கார கண்டுபிடிச்ச ரமணன் சித்தருக்கு நன்றி சொல்லணும். முருகன் கண்டுபிடிச்ச கார்லேருந்து இவால்வ் பண்ணி காரை மேம்படுத்தி வானூர்தி, ஃப்ளைட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாரு. கம்ப்யூட்டர் வரைக்கும். எப்பேற்பட்ட ஞானம், எப்பேற்பட்ட தமிழர்கள். நன்றி, வணக்கம்.